என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்ல போய் சொல்வதற்கு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு தந்த என் ஆண்டவர் அவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மனிதன் அல்லவே, போய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, போய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. விசுவாசமா சொல்லுங்க. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். காலங்கள் என் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. தாமதமானாலும் குறித்த நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிறந்தவராய் இருப்பதினால். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர்,
எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க நாமம் ஆண்டவரே. நம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் உம்முடைய நாமம். எப்பொழுதுமே உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு கனம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாமத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய செப்டம்பர் மாதத்தை 2020 ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 8 மாதங்கள் அற்புதமாய் காத்த நம்முடைய ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்திலும் மிக நேர்த்தியாக, மிக அருமையாக அவருடைய அன்பின் நிமித்தமும் அவருடைய இரக்கத்தின் நிமித்தமும் நம்மை ஆண்டவர் இந்த 9வது மாதத்தில் வழிநடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
நீங்கள் விசுவாசித்தால் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த இந்த செப்டம்பர் மாதத்துக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for this September month. What a grace, what a mercy, what a compassion, what a favor that you have shown us. இந்த 9 மாதங்கள் நீர் எங்களுக்கு காண்பித்த உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for the blessings of Father. We praise you, we give you glory. You are the only God who is worthy to receive all our honor and praise and worship. Thank you for this month of September 2020, oh God. Thank you, Lord. இந்த 9வது மாதம் செப்டம்பர் 2020 நீர் எங்களுக்கு காண செய்த கிருபைக்காக நன்றி. முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தி ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் திஸ் மந்த் செப்டம்பர் 2020 வித் யூ ஆல். உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இந்த மாதத்தை குறித்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ரொம்ப தெளிவாக என் மனதுக்குள்ளே கொடுத்த உணர்வை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா விசுவாசத்தை நம்முடைய உள்ள இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வைக்கிறார். He puts his faith inside our heart to literally feel and to understand how God is going to work this wonderful month of September. இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் அவளோடு எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சொல்கிறீங்க the Lord is going to do great things in the month of September? நிச்சயம் ஆண்டவர் செய்ய போகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை பிரேக் த்ரூ. திஸ் மந்த் ஆஃப் செப்டம்பர் இஸ் கோயிங் டு பி a month of break through. ஒரு தடையை தகர்த்தெறிகிற மாதமாக இது இருக்க போகிறது. தமிழில் அந்த பிரேக் த்ரூன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது நான் பார்த்தேன். ஆனால் இந்த அர்த்தம் சரியாக பொருந்ததாக இருந்தது. தடைகளை தகர்த்தெறிகிற மாதம். திஸ் இஸ் அ மந்த் ஆஃப் அ பிரேக் த்ரூ இன் யுவர் லைஃப். தெர் ஆர் ஸோ மெனி மீனிங்ஸ் தட் வி கேன் see for this word breakthrough, but in English so beautiful. breakthrough, தடைகளை தகர்த்தெறிகிற ஒரு மாதம். அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க. கீப் டிக்ளேரிங் தட் பிரேக் த்ரூ இஸ் கம்மிங் இன் மை லைஃப். கர்த்தர் அது ஒரு பெரிய தடையை தகர்த்தெறிகிற காரியத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வராரு. சொல்லுங்க, நீங்கள் தைரியமாக சொல்லுங்க. ஐ எம் டிக்ளேரிங் பிரேக் த்ரூ இஸ் கம்மிங் இன் மை லைஃப். இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கும் ஒரு வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வர விரும்புகிறாரு. சொல்லுங்கள், பிரேக் த்ரூ இஸ் கம்மிங் இன் மை லைஃப். இயேசுவின் நாமத்தில் தடைகளை தகர்த்தெறிகிற காரியங்களை என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த பிரேக் த்ரூன்ற அந்த வார்த்தை, இட் இஸ் கோயிங் டு பி a sudden burst of God's goodness. சடன் பர்ஸ்ட் ஆஃப் அதான் பிரேக் த்ரூன்றது. அதாவது தடைகளை தகர்த்தெறிவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்கள் சரியாகிறதுல உடனடியாக ஒரு திடீரென்று எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலில் திடீரென்று ஒரு பெரிய ஆண்டவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். கொஞ்சமாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு சின்ன விஷயங்கள் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் பெரிய அவருடைய அதாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாலே வானத்தின் பலகணிகளை திறந்து நம்ம ஆசீர்வதிக்க. ஃப்ளட் கேட்ஸ் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுற. God is opening the flood gates. God's power is going to be like a flood. திடீரென்று ஒரு பெரிய வெள்ளம் வந்தால் எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் வராது. திடீர்னு வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போவோம் பாருங்கள். சில வருஷத்துக்கு முன்னால் நம்ம சென்னையில் நம்ம அதை பார்த்தோம். அது அப்படியே வந்து நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா வீடுகளையும் ஒரு செகண்டில் எப்படி அது செய்யுதோ அது போல் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறாரு. அவருடைய சுகம் அப்படி வரப்போகிறது. the flood of healing is going to come. அதே போல் கர்த்தர் உங்களுக்கு திடீர்னு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஞானத்தையும் அறிவையும் ஒரு நீங்கள் இதுவரைக்கும் சிந்தித்திராத காரியங்களை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து பெரிய காரியங்களை சிந்திக்க வைக்க போகிறார். flood of wisdom is going to come. ஒரு தயவு, அது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத காரியங்களை திடீர்னு ஒரு ஆளை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆளை கான்டாக்ட்
கொடுப்பாரு, திடீர்னு ஒரு கனெக்ஷன் வரும், திடீர்னு ஒரு சிபாரிசு வரும். அதுதான் ஃபேவர். A sudden flood of favor is going to come. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் அந்த பிரேக் த்ரூ பர்சன். தடையை தகத்தெறிகிற நபராய் நான் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், I am the break through person. ஹல்லேலூயா. தடைகள் தகத்தெறியப்படுகிற வாழ்க்கை உள்ள ஒரு நபராய் நான் இருக்கிறேன். I am the person of breakthrough. Hallelujah. I choose to have the breakthrough mindset. ரொம்ப முக்கியமானது அதுதான். நமக்கு நிறைய சிந்தனை என்னென்னோ காரியத்தை குறித்து தடையை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம இவ்வளோ நாள் பாருங்கள், 6 மாதமாக கொரோனா பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். கொரோனா கொரோனா கொரோனா, எங்கே திரும்பினாலும் கொரோனா. Wherever you turn, whatever news channel you put, all of your mind is totally coming towards this one word called corona. What is happening about corona? What will happen to my job? What will happen to my company? What will happen to the finance in India? What will happen to the economy? இந்தியாவை பற்றியும், இந்தியா பொருளாதார பற்றியும், மற்ற காரியங்களை குறித்தும் ஒரே ஒரு வார்த்தை நம்ம மனசை எப்படிலாம் ஒருங்கிணைக்குது பாருங்கள். கொரோனான்ற ஒரு வார்த்தை நம்ம மனசை எப்படிலாம் சிந்திக்க வைக்குது பாருங்கள். ஏன்னா இதிலிருந்தே நம்ம அது ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்க்கல. அந்த தடை தகர்த்தப்படும் என்ற ஒரு சிந்தனையே எனக்குள்ள வரலை. இப்படி தான் இருக்க போகுதுன்ற மைண்ட் செட்டை பிசாசு நம்ம கொடுத்து வைக்கிறான். Devil is trying to put this only mindset that this corona is going to stay forever. You are going to face these consequences forever. அப்படின்னு பிசாசு நம்மளோட அவன் பேசிகிட்டு இருக்கான். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த செய்தி வழியாக இந்த காலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த வாக்குத்தத்தத்தின் மூலிமா நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, there is a breakthrough coming in. Hallelujah. ஏன்னா என் மைண்டில் அது ஆரம்பிக்குது. I am going to have a breakthrough mind. என்னுடைய மைண்டில் தடைகளை கத்தர் நீக்கிறத நான் என் மனதில் பார்க்க போகிறேன். முதலாவது கத்தர் என்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறத, என் தொழிலை ஆசீர்வதிக்கிறதுல, புதிய வாய்ப்புகளை கத்தர் கொண்டு வர்றதில்ல, புதிய கனெக்ஷன்ஸை கொண்டு வர்றதில்ல, புதிய வியாபாரங்களை கத்தர் கொண்டு வருவதில், புதிய கஸ்டமர்ஸு, புதிய காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய நன்மைகள், என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்கள், என்னை சார்ந்த எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதத்தின் நன்மையும், என்னுடைய சபை மக்களுக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். எங்கள் சர்ச் மக்களுக்கு, என் சபை வாலிபர்களுக்கு, நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு கத்தர் செய்ய போகிற மிகப்பெரிய தடைகளை தகர்த்தைய போகிற காரியங்களை குறித்த சிந்தை உள்ளவனா நான் இன்றைக்கு இந்த காலையில் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதுனால என் மனம் முழுசும் எதை பற்றி நிறைஞ்சிருக்குன்னா, தடைகளை தகற்றெறிய போகிற ஒரு பெரிய காரியத்தை என் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு. இந்த காலை வேளையில் நான் இந்த வார்த்தையை பேசுகிறதுக்கே நான் ஆயத்தமாக இல்லை. நான் வேறு ஏதோ ஒரு டாபிக் இன்றைக்கி உங்களுக்கு பேசணும். இந்த செப்டம்பர் மாதம்னப்போ ஆண்டவர் காரியத்தையே மாற்றிட்டார். எல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் இதுதான். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதற்கு ஆதாரமாக நான் வேதத்தில் இதை பார்த்தபோது ஒரு சம்பவம் எனக்கு மனதில் வந்தது. அந்த சம்பவத்தை வாசித்த போது மனசில் சந்தோஷம், நான் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அந்த வேத வசனத்தை நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னென்னா 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரம், 1 Chronicles chapter 14. This is a Bible portion that came to my mind when I was thinking about breakthrough. இந்த 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். He has been anointed and appointed as a king. ஏன்னா இதுக்கு முன்னால் தாவீது பார்த்தீங்கன்னா காடுகள்லையும் குகைகள்லையும் ஓடி திரிஞ்சிட்டு இருந்தான். David had a life where he had to escape for his life, run into the forest, get into caves, and he was living a life like a nomad man. Now God has blessed him and he's brought back to Jerusalem, and God is establishing David as a king over Israel. He's appointed and anointed as king. What a great movement. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சூழல் பாருங்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் பல மாதங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். அந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். The Lord has kept each and every one as kings and priests in the kingdom of God. You've been hearing so much about the kingdom of God. I've been preaching as a series for several months together. ஆண்டவர் சொல்கிற காரியம், you are a king. நீ ஒரு ராஜா.
உன்னை ராஜாவை நான் வைத்திருக்கிறேன். அதனால் இந்த தாவீதை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனை ஏற்படுத்தின பிற்பாடு இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், தாவீதுக்கு திடீரென்று எதிர்ப்புகள் வந்தது. அவன் ராஜாவாக உட்கார்ந்த உடனே ஒரு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. உங்களை என்னை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் ராஜாவை வச்ச உடனே நிறைய தடைகள் எழுந்து வந்த ஒரு சூழல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். Because you are appointed and anointed as a king, there will be too much of oppositions or problems coming against you. David experienced the same. From verse 8 onwards, if you could read, you could see how the Philistines, came against David. பெலிஸ்தியர்கள் என்னும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு எதிரி இந்த தாவீதுக்கு எதிராக இப்பதான் புதுசா ராஜாவா நியமிக்கப்பட்டிருக்கிறான். நியமிச்ச உடனே முதலே பாருங்க, சத்ரு அவன் எழுச்சி வந்துட்டான். பார்த்தீங்களா? ஆண்டோடைய பிள்ளைகளை எதிர்க்கிறதுல பிசாசை சார்ந்தவர்களோ அவங்க அழுத்து போகிறதே இல்லைங்க. கொஞ்சம் கூட நமக்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே ரெஸ்ட்டே கிடையாது உனக்கு. நிறைய பேர் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நியமித்து அவருடைய பிள்ளைகளாக ராஜ்யத்துக்குள்ள வச்ச உடனே எதிர்ப்புகளை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த வேத வசனத்தில் 11ஆம் வாக்கியத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அது ரொம்ப அருமையான வாசனம். இந்த பெலிஸ்தியர்கள் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய திரளாக தாவீதுக்கு எதிராக வந்தபோது, தாவீது தன்னோடு கூட இருந்த கூட்டம் பார்த்தா அப்போதான் புது ராஜா. அப்போதான் அவனுக்கு ஒன்றும் சேனையெல்லாம் எதுவுமே ஆர்மியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் நோ ஆர்மி, தெர் இஸ் நோ குவாலிஃபைடு வாரியர்ஸ், பிகாஸ் ஹி இஸ் ஜஸ்ட் அப்பாயிண்டட் கிங். இஸ் அ வெரி நியூ கிங். த வெரி ஃபர்ஸ்ட் பேட்டில், முதல் யுத்தம். என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, இருக்கிறத வச்சு அவன் ஆட்களை கூப்பிட்டு போகிறான் அந்த பெலிஸ்தியர்களை எதிர்கொள்ள. அவன் இஸ் ஆஸ்கிங் காட் ஃபார் ஹெல்ப். ஆண்டவரை பார்த்து உதவி கேட்குறான். ஆண்டவரை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாராளமாக போ, அந்த பெலிஸ்தியர்களை நீ ஜெயிப்பாய். யூ வில் சக்சீட். Go ahead my son David, I'm going to give you victory, was the statement that the Lord gave to David. ஆண்டவர் சொன்னார், போ, நான் ஜெயத்தை தருவேன், அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். verse 10 last part, if you read the scripture says, go, I will give them into your hand. அந்த 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்ற, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னது போலவே இந்த தாவீது 11ஆம் வசனத்தில் அவர்கள், நான் வாசிக்கிற அந்த வசனத்தை பாருங்க, அவர்கள் பாகால் பெராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைத்தெறிய பண்ணினார். தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்று அது நிமித்தம் இந்த ஸ்தலத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். தண்ணீர் உடைந்தோடுகிறது போல, அதான் பிரேக் த்ரூ. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பிரேக் த்ரூன்னு போட்டிருக்கு. அது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தமிழில் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல, as the water burst forth of water, like the bursting forth of water, ஆண்டவர் அங்கே வந்து ஒரு அற்புதம் செஞ்சாருன்னு இருக்கு. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதில் நல்லா கவனிங்க, இதில் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, தாவீது எப்படி ஆண்டவருடைய அந்த கிரியை அவன் வெளிப்படுத்தலாம் பாருங்க. அந்த பிரேக் த்ரூவை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு பாருங்க. தண்ணீர் உடைந்து ஓட போல, he is explaining that breakthrough as water bursting forth. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அப்படின்றார். அதுதான் ஆண்டவர் வந்து பிரேக் த்ரூ. அந்த பாகால் பெராசிம் அப்படின்ற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, காட் ஆஃப் பிரேக் த்ரூ. அதனுடைய அர்த்தம் அதுதான். எபிரேயர் மொழியில் அதுக்கு அர்த்தம் பிரேக் த்ரூ, காட் ஆஃப் பிரேக் த்ரூ. ஏன்னா தாவீது எப்படி ஆண்டவருடைய வல்லமையை அங்கே பார்த்தான்னு பாருங்க. சத்துருக்களை முறியடிக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி எப்படி அவனுக்கு வந்துச்சுன்னு பாருங்க. அது சொல்றான், தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. He's saying God's power. David likened God's power to the bursting forth of water. He is describing it as a flood.
ஒரு வெள்ளத்தை போல அவன் அதை விவரித்து சொல்கிறான். ஒரு வெள்ளம் வந்து எப்படி ஒரு ஒரு சடுதியில் ஒரு காரியத்தை செய்துட்டு போகுமா, அது போல கர்த்தர் என் சத்துருக்களை என் கையில் கொடுத்தார். As the flood comes and does such a great thing, none can stand against the flood. So did the Lord give the enemies into my hand. என் கரத்தில் ஆண்டவர் இந்த சத்துருக்களை கொடுத்தாரு அப்படின்னு அவன் சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவருடைய தயவு ஒரு வெள்ளம் போல, அவருடைய நன்மை வெள்ளம் போல, அவருடைய சுகம் வெள்ளம் போல, அவர் உனக்கு தருகிற வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வெள்ளம் போல வந்துடும். இந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அந்த வார்த்தையினுடைய கருத்து. அதுதான், தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையில் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் அப்படின்றார். நான் சமீபத்தில் நியூஸ் பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னால். பாகிஸ்தானுடைய வர்த்தக தலைநகரம், பாகிஸ்தானில் இருக்கிற நம்ம மும்பை தான் நம்முடைய இந்திய வர்த்தக தலைநகரம். அது ஃபினான்ஷியல் கேபிட்டல் வந்து மும்பை. அதுபோல் பாகிஸ்தானில் இருக்கிற வர்த்தக தலைநகரத்தில் வெள்ளம் புரண்டு ஓடுது. அந்த வெள்ளம் புரண்டு ஓடும்போது வீதிகளில் ஓடுது தண்ணி, மழை பெய்ந்து பயங்கரமாக வெள்ளம் ஓடுது. அந்த வெள்ளத்தில் எல்லாரும் கயிறை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தரை ஒரு செயினாக நிற்கிறாங்க. கார்லாம் வருது. இன்னும் பெரிய, அதாவது ஒரு ஆள் முழுகி போகிற அளவுக்குலாம் வெள்ளம் இல்லைங்க. ஒரு ஆள் முழுகி போகிறலாம், மிஞ்சி போனால் முட்டி அளவு இல்லை, மிஞ்சி போனால் ஒரு இடுப்பு அளவு தண்ணி ஓடுது. அந்த வெள்ளம் ஓடுது பாருங்க. பெரிய பெரிய லாரிகள், பஸ்ஸுகள் எல்லாம் அடித்துட்டு ஓடுது வெள்ளத்தில். ஒன்றுமே பண்ண முடியல, கண்ட்ரோலே இல்லை. எத்தனை டன் கிலோ வெயிட்டு அந்த பஸ்ஸு, அந்த ஒரு காரு, ஒரு வேனு அப்படிலாம் எவ்வளோ எத்தனை டன்னு வெயிட் இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த வெள்ளத்துக்கு முன்னால் நிற்க 2 அடி 3 அடி 4 அடி தண்ணியில் நிற்க முடியல. அதனால சற்று யோசித்து பாருங்க, அவ்வளவு ஒரு வலிமை. மிகப்பெரிய வெள்ளங்கள்லாம் நீங்கள் யூடியூப்பில் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த வெள்ளம் ஓடும்போது அந்த வெள்ளம் ஓடுகிற கரையில் இருக்கும் வீடுகள்லாம் அப்படியே பேர்ந்து விழுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வெள்ளத்தை எதிர்த்து நிற்பது யாருமே தண்ணீரினுடைய அந்த சக்தியை எதிர்த்து நிற்கவே முடியாது. சுனாமி வந்துச்சு சென்னையில், ஒன்றுமே பண்ண முடியல யாராலையும். அந்த தண்ணீரினுடைய அந்த 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 தாக்கம் இருக்கு, அந்த ஃபோர்ஸு யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. அது என்ன செய்ய நினைக்குதோ, யார் எவர் அந்த வழியில் நின்னாலும் அது மதிக்கவே மதிக்காது. நல்லா நீங்கள் கவனிங்க. அதுதான் தாவீது சொல்றாரு, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. 11ஆம் வசனம் சொல்ற, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல என் சத்துருக்கெல்லாம் ஒன்றும் என்ன செய்யறதுன்னே தெரியாம கர்த்தர் இறங்கி அவருடைய வல்லமைய காண்பிச்ச அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றும் ஒன்றுமே செய்ய முடியலன்ற நிலைக்கு திணறிட்டாங்கன்றார். அதுதான் அந்த வார்த்தை, திணறி போயிட்டாங்கயா. என் சத்துருக்களை திணறி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஆண்டோடைய வல்லமை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் ஆண்டவர் இதுதான் சொல்கிறார். இந்த வேத வசனத்தை எனக்கு காண்பிச்சு எனக்கு இதுதான் ஆண்டவர் நினைப்பூட்டினார். உங்கள் வாழ்க்கையில் எது என்ன இடையில வந்திருந்தாலும், பொருளாதாரமோ, வியாதியோ, பலவீனங்களோ, எந்த போராட்டங்களோ, வேலை இழப்புகளோ, வீடுகளை ஆஸ்திகளை இழந்து போகும் சில சூழ்நிலைகளோ, பிள்ளைகளோடு உறவில் இருக்கிற பிரச்சனைகளோ, எதுவாக இருந்தாலும் அவருடைய நன்மை வெள்ளம் போல, தண்ணீர் உடைந்தோடுகிறது போல உனக்கு எதிராக வந்திருக்கிற எல்லா காரியத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறது தான். அதுதான் பிரேக் த்ரூ. தடைகளை தகத்தெறிகிற கர்த்தருடைய கிரியை நீங்கள் காணப்போகிறீர்கள். அது யாராலும் நிறுத்த முடியாது. அதை தான் யோபு மிக அருமையாக பக்தன் சொல்கிறாரு அவருடைய அனுபவத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒரு போதும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கு. எத்தனை பேர் என்கிட்ட கையை வைத்து சொல்ல விரும்புகிறீங்க இந்த காலவெளியில், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறீங்களா? கொரோனா ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது. உன் சுகத்தை நிறுத்த முடியாது. உன்னுடைய உயர்வை நிறுத்த முடியாது. நம்முடைய ஊழியத்தின் ஆசீர்வாதங்களை நிறுத்த முடியாது. கர்த்தர் செய்ய போகிற அவருடைய எந்த கிரியைகளையும் எதுவும் நிறுத்த முடியாது. ஏன்னா தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல எல்லாம் வாஷ் அவுட் ஆகிற ஒரு வல்லமை
கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, என்னென்ன காரியங்கள் பெரிதாய் இது சாத்தியமில்லை, இது ஆகாது, இந்த உறவுகள்லாம் சரிப்படாது, என் பிள்ளைகள் திரும்பியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இந்த பிள்ளைங்க திருமணம் ஆனாங்க பிரிந்து போயிடுவாங்க, இவங்க காரியங்கள் சரியாமல் எனக்கு தெரியல, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், இது ஜஸ்ட் கனவாக தான் போக போகுது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, கர்த்தர் தம்முடைய வல்லமையை தாவீதுக்கு அன்னைக்கு காமிச்ச இந்த பிரேக் த்ரூ, இந்த தடைகளை உடைத்தெறிகிறவருடைய கிரியையை காமிச்சது போல உங்கள் வாழ்க்கையில் அவர் தண்ணீர் உடைந்தோட பண்ணுகிறது போல அவர் காரியங்களை செஞ்சார்னா யாரும் தடை செய்ய முடியாது, வியாதி தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் செய்ய போகிற அந்த ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவை ஆண்டவர் செய்ய நினைக்கிறத உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உன்னுடைய சத்துருக்கள் எவ்வளவு வல்லமை நிறைந்தவங்களாங்க, எவ்வளோ பெரியவங்கனாலும், எவ்வளோ பலசாலியானாலும், எவ்வளவு அவங்க எக்யூப்டாக இருந்தாலும், எவ்வளவு அவங்க பணக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தயவென்னும் தம்முடைய தண்ணீர் உடைந்து ஓடுகிற காரியத்தை பிரேக் த்ரூவை செய்ய போகிறார். பிரேக் த்ரூ ஆஃப் ஃபேவர் இஸ் கோயிங் டு கம். விசுவாசிங்க, கைகளை வைத்து சொல்லுங்க, பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்தில் ஐ எம் ரிசீவிங் பிரேக் த்ரூ. நீங்கள் சின்ன சின்ன ஒரு ஓடையை எதிர்பார்க்காதீங்க, ஒரு 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 ஸ்ட்ரீமை போல், ஒரு ட்ரிக்கிள் போல் இல்லை, சுனாமி ஆஃப் வேவ் இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் காட். அதுதான் பிரேக் த்ரூ. சடனாக வந்து கர்த்தர் நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். உன்னுடைய தரிசனத்தை, உன்னுடைய எண்ணங்களை பெரிதாக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ பிரேக் த்ரூ மைண்ட் செட். மை மைண்ட் இஸ் அ பிரேக் த்ரூ மைண்ட். என்னுடைய மனம் ஒரு மிகப்பெரிய கர்த்தர் தடைகளை தகத்தெறிகிற காரியங்களை செய்கிறதை நினைக்கும் மனமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி இன்னைக்கு இந்த மாதம் துவங்குற இந்த நாளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ரத்தன சுருக்கமாக உங்களுக்கு நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு தாவீது ராஜாவான உடனே முதல் எதிரி, மிகப்பெரிய எதிரி, என்ன செய்கிறதுனே தெரியல. ஆனால் கர்த்தர் அவருடைய வல்லமையை தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது, தண்ணீர் உடைந்தோடுகிறது போல என் சத்துருவை ஓட பண்ணாரு பாருங்க அப்படின்னா பாருங்க, அதே கிரியை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். தாவீதுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி இனி கேளுங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன பிரேக் த்ரூ வேணும்? ஃபினான்ஷியலா, அல்லது உன்னுடைய உத்தியோகமா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டா, சுகமா, குடும்பத்தின் சமாதானமா, அல்லது ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிற காரியத்தில் வீடு கட்டாமல் நின்றுட்டு இருக்கு, அல்லது இந்த பிரச்சனைகளை சந்திட்டு இருக்கிறேன், இந்த ஒரு போராட்டத்தை சந்தித்து இருக்கிறேன், இவங்க செய்யணும், அவங்க நன்மை செய்யணும், இங்கிருந்து பணம் வரணும், இதெல்லாம் வரலை. எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, தாவீதுக்கு தண்ணீர் உடைந்தோடுகிறது போல அவனுடைய சத்துருக்களை உடைந்தோட பண்ணினீரே, அதே கர்த்தர் எனக்கு காட் ஆஃப் பிரேக் த்ரூ, என்னுடைய மனதுக்குள்ள அந்த பிரேக் த்ரூவை கொண்டு வரேன். அந்த தடைகளை தகத்தெறிகிற கிரியையை என்னுடைய மனதை நான் சிந்திக்க வைக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைப்பதை தடை பண்ண முடியாது. எந்த மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது, எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க பெரிய ஒரு பிரேக் த்ரூவை இந்த செப்டம்பர் மாதத்தில் எனக்கு நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று கைகளை வைத்து எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. பிரேக் த்ரூ, பிரேக் த்ரூ சொல்லுங்க. மீண்டும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சாட்ல போடுங்க. பிரேக் த்ரூ இன் ஜீசஸ் நேம், பிரேக் த்ரூ இன் மை ஃபினான்ஸ், பிரேக் த்ரூ இன் மை சிக்னஸ், பிரேக் த்ரூ இன் மை ரிலேஷன்ஷிப், பிரேக் த்ரூ இன் மை ஜாப், பிரேக் த்ரூ இன் மை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிரேக் த்ரூ இன் எவ்ரிதிங் தட் யுவர் பீப்புள் டிசைர். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஜனங்கள் எதிர்பார்க்கிற எல்லா சகல தடைகளை தகர்த்தெறிகிற சகல கிரியைகளையும் செய்ய போகிற வல்லமை நிறைந்த கர்த்தர் இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். யோவேலுக்கு நீங்க சொன்னது போல, தேசமே மகிழ்ந்து களிக்குறு. கர்த்தர் சின்ன காரியம் இல்லை, சாதாரணமான காரியம் இல்லை, பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். நன்றி 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 தகப்பனே. இது விசுவாசத்தோடு பெற்று இந்த செப்டம்பர் நாங்கள் பிரேக் த்ரூ பெற்றுக்கொள்ள போகிறோம். தடைகளை தகர்த்தெறிகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாமத்தை மையப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த மாதம் ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Month of breakthrough. தடைகளை தகர்த்தெறிகிற மாதம் செப்டம்பர். God bless you.